முதலையோட சுவாரஸ்யங்கள். முதலைனாலே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தாலே கண்டிப்பா பயம்ன்றது கண்டிப்பா வரும். ஒயிட் கலர்ல கூட நம்மளால முதலைகளை பார்க்க முடியும். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் ஃப்ரெஷ் வாட்டர் crocodiles-னு ஒரு இனம் இருக்கு. அது இதை விட ஸ்பீடா ஓடும். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேல கூட அதனால ஓட முடியும். குதிச்சு ஓடக்கூடிய தன்மை இந்த ஆஸ்திரேலியன் ஃப்ரெஷ் வாட்டர் crocodiles-க்கு இருக்கு. அதனாலேயே ரொம்ப தூரத்துல ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா கூட முதலைகள் ரொம்ப துல்லியமா அந்த சத்தம் எங்க இருந்து வருது, அது என்ன சத்தம் அப்படின்றத கண்டுபிடிச்சிரும். அப்ப முதலை கிட்ட நம்ம சிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. முதலைகள்ல எத்தனை வகையான முதலைகள் இருக்கு, கலர் அதாவது நிறங்கள் எத்தனை நிறங்கள்ல இருக்கு, என்னென்ன நிறங்கள்ல எல்லாம் முதலையை பார்க்க முடியும்? அதுல சின்ன முதலையோட அளவு என்ன, அது எந்த வகை, பெரிய முதலையோட பெயர் என்ன, அது எந்த வகை, அது என்ன அளவு? லோலாங் அப்படின்னு சொல்லி ஒரு முதலைக்கு பேர் வச்சாங்க, ஒரு உப்பு நீர் முதலைக்கு. இப்போ முதலைன்றது தண்ணிலையும் வாழும் நிலத்திலையும் வாழும், கரெக்டா? இப்போ அந்த முதலையோட ரன்னிங் ஸ்பீடு எப்படி இருக்கும், தண்ணிக்கு ரன்னிங் ஸ்பீடு எப்படி இருக்கும், நிலத்துல ரன்னிங் ஸ்பீடு எப்படி இருக்கும்? இப்போ ஒருவேளை முதல்ல நிலத்துக்கு வந்தா அந்த முதலை ஏம்புற வாயை திறந்தே வச்சிருக்கு. முதலை கடைசி காலம் வரைக்கும் அதால வளர முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையா? உயிரினங்கள்ல பல உயிரினங்கள் இருக்கு. ஆனா பல உயிரினங்கள்லயும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ஆனா ஒரு உயிரினத்தை பார்த்தாதான் சுவாரஸ்யமும் இருக்கும், பயங்கரமும் இருக்கும், பயமும் இருக்கும். அப்படி ஒரு உயிரினத்தோட வாழ்க்கை முறை, பல விஷயங்கள், பல சுவாரஸ்யங்களை இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இந்த வீடியோல இந்த உயிரினத்தோட சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த உயிரினம் என்னன்னு தானே கேட்குறீங்க? அந்த உயிரினம் தான் முதலை. முதலையோட சுவாரஸ்யமான விஷயங்களை ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, முதலையோட சுவாரஸ்யங்கள். முதலைனாலே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தாலே கண்டிப்பா பயம்ன்றது கண்டிப்பா வரும். ஸோ அதெல்லாம் நம்ம வர்ற வீடியோஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முதலைகள்ல எத்தனை வகையான முதலைகள் இருக்கு? மொத்தமா முதலைகள்ல 26 இனம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வமா 26 ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுல ஃபர்ஸ்ட் ட்ரூ crocodiles. இந்த ட்ரூ crocodiles crocodilidae அப்படின்னு சொல்லி அறிவியல் பேரு. இது ஒரு ஃபேமிலி, இது ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ரெண்டாவது ஃபேமிலி அலிகேட்டர்ஸ் அண்ட் கெய்மன்ஸ். இது அலிகேட்டரிடே அப்படின்னு செகண்ட் ஃபேமிலி. மூணாவது கேரியல். இது கேரியல் அண்ட் ஃபால்ஸ் கேரியல் அப்படின்னு சொல்லி 2 விதமா இருக்கு. இதோடைய ஃபேமிலி நேம் கேபியலிடே. ஸோ இப்போ நான் 3 சொன்னேன்ல, இந்த 3 இந்த 3 ஃபேமிலியில இருந்து 26 ஸ்பீசிஸ் பிரிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேமிலியான ட்ரூ crocodiles, அதுல 16 இனம். அதுக்கப்புறம் இந்த அலிகேட்டர்ஸ் அண்ட் கெய்மன்ஸ்ல 8 இனம். அலிகேட்டர்ஸ் 2, கெய்மன்ஸ் 6 அப்படின்னு. கேரியல்ஸ்ல 2 இனம். இப்ப மொத்தமா கூட்டி பார்த்தா 26 வரும். ஆனா இப்ப என்னன்னா அறிவியல் பூர்வமா பார்த்தா இந்த ட்ரூ crocodilesல 16 சொன்னேன்ல, அதுலயே 2 மரபணு ரீதியா இன்னும் தனித்தனியா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்ப ஒரு crocodile, அதாவது ஒரு முதலை இனம் இருக்குன்னா இது ஒரு இனம் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க அதே முதலை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு முதலையினுடைய மரபணுவும் இந்த முதலையினுடைய மரபணுவும் கொஞ்சம் மாறுபாடு இருக்கு. அப்ப இது ரெண்டுமே வெவ்வேறு ஸ்பீசிஸ் அப்படின்னு தான் கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. அதுல கூடுதலா 2 ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அது ட்ரூ crocodilesல. அதனால இப்போதைக்கு 26 அப்படின்னு நீங்க தேடுனா கிடைக்கும். ஆனா காலப்போக்கில் இது 28 மாறிடும். 28 ஸ்பீசிஸ். ட்ரூ crocodilesல இருந்த 16, 18 மாறப்போகுது. சரி ப்ரோ, இப்போ நம்ம இப்ப பேசுறது 26 பேசுவோமா இல்ல 28 பேசுவோம்? 26 பேசுவோம். 26 வகைகள் இருக்கு ப்ரோ. இந்த 26 வகைகள்லயுமே சைஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா இப்ப முதலையோட அளவு தான் எல்லாத்துக்குமே பாக்குறதுக்கே ஒரு மாதிரி வியப்பா இருக்கும். இப்ப முதலைகள்ல 26 வகை இருக்குன்னா அதுல சின்ன முதலை ஒண்ணு இருக்கும், பெரிய முதலை ஒண்ணு இருக்கும். அதுல சின்ன முதலையோட அளவு என்ன, அது எந்த வகை, பெரிய முதலையோட பெயர் என்ன, அது எந்த வகை, அது என்ன அளவு?
சின்ன முதலையை பொறுத்த வரைக்கும் அது வந்து டுவார்ஃப் crocodiles அப்படின்னு இருக்கு. இது ஆப்பிரிக்கன் டுவார்ஃப் crocodiles அப்படின்னு அழைக்கப்படும். இது வந்து ஆப்பிரிக்கால வாழும். இது வந்து குள்ள முதலை, பேரை கேட்டாலே தெரியும். இது கிட்டத்தட்ட 4.9 இருந்து 5.9 அடி வரைக்கும் தான், அதாவது 6 அடியை கூட இது வந்து தொடாது. அந்த அளவுக்கு சின்ன முதலைகள் தான் இது. இதனுடைய எடையை பார்த்தாலே 70 கிலோல இருந்து அதிகபட்சம் 90 கிலோ தான் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இந்த எடை வந்து 18ல இருந்து 32 கிலோ தான் இருக்கும். அதிகபட்சமே 40 கிலோ, 70 கிடையாது, அதிகபட்சமே 40 கிலோ தான் இந்த குள்ள முதலைகள். அதுவே பெரிய இருக்கிறதுலே பெரிய முதலைகள் அப்படின்னா அது வந்து சால்ட் வாட்டர் crocodiles தான், அதாவது உப்பு நீர் முதலைகள் தான். இது வந்து சராசரியாவே நீங்க வந்து 15ல இருந்து 17 அடி பார்த்துடலாம். அதிகபட்சம் 20 அடி வரைக்கும் கூட இந்த உப்பு நீர் முதலைகள் வந்து வாழ்ந்திருக்கு. குறிப்பா சொல்ல போனால் லோலாங் அப்படின்னு சொல்லி ஒரு முதலைக்கு வந்து பேர் வச்சாங்க, ஒரு உப்பு நீர் முதலைக்கு. அந்த சால்ட் வாட்டர் crocodile வந்து கிட்டத்தட்ட 20.3 அடி வரைக்கும் வளர்ந்தது. ஸோ அந்த அளவுக்கு பெரிய முதலை வந்து. ஸோ சின்ன முதலைனா அது டுவார்ஃப் crocodile, பெரிய முதலை அப்படின்னா சால்ட் வாட்டர் crocodile. சரி ப்ரோ, இப்ப முதலைன்றது தண்ணியிலே ஒரே ஒரு விஷயம், அந்த பெரிய முதலையோட எடை வந்து 1000 கிலோவுக்கு மேல, 1075 கிலோ வரைக்கும் போயிருக்கு. இன்னும் அதிகபட்சம் அது எடை கூடும்னா 1300 கிலோ வரைக்கும் கூட அதனோட எடை வந்து போகும். சரி ப்ரோ, இப்போ முதலைன்றது தண்ணிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும், கரெக்டா? இப்போ அந்த முதலையோட ரன்னிங் ஸ்பீட் எப்படி இருக்கும்? தண்ணிக்கு ரன்னிங் ஸ்பீட் எப்படி இருக்கும், நிலத்துல ரன்னிங் ஸ்பீட் எப்படி இருக்கும்? இப்ப வந்து முதலைகள் தண்ணியில நீந்தும் போது ஒவ்வொரு இனத்துக்கும் ஸ்பீடு மாறும். இருந்தாலும் ஆவரேஜா நம்ம பார்த்தோம்னா தண்ணியில அதனால 29 கிலோமீட்டர் வேகத்துல ஆரம்பிச்சு 35 கிலோமீட்டர் வேகத்தை வந்து தொட முடியும். இது ஒவ்வொரு இனத்தை பொறுத்து அமைஞ்சிருக்கு. சில சின்ன சின்ன முதலைகள் வந்து ஒரு வேகத்துல போகும், சில இனங்கள் வந்து இன்னும் ரொம்ப வேகமா போகும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது குறைஞ்சது 29ல இருந்து அதிகபட்சம் 35 கிலோமீட்டர் வேகத்துல வந்து தண்ணியில போக முடியும். இதுவே நிலத்துல நம்ம பார்த்தோம்னா சராசரியா வந்து 12ல இருந்து 17 கிலோமீட்டர் வேகத்துல முதலைகள்னால வந்து ஓட முடியும். இப்ப இந்த முதலைகள் 12ல இருந்து 17 கிலோமீட்டர்னா கிட்டத்தட்ட மனுஷங்க ஓடுற வேகத்துக்கு வந்து வந்துருது. அப்ப மனிதர்கள் வந்து முதலைய வந்து பார்த்தா அது பக்கத்துல பார்க்கும்போது அது அவ்வளவு பெரிய உயிரினம், அது மெதுவா தான் வந்து நடந்து வரும் அப்படின்லாம் நினைக்க கூடாது. அதனால 12ல இருந்து 17 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும்னா நம்மள அது வந்து பிடிச்சிட முடியும். அதுவும் முதலைகள் அதிகமா சதுப்பு நிலங்கள்ல வந்து இருக்கும், அதாவது சேரும் சகதியும் தண்ணி எல்லாம் கலந்த மாதிரி நிலத்துல வந்து இருக்கும். அங்க இருந்து கொஞ்சம் தான் மேல வந்திருக்கும். அப்ப அந்த மாதிரியான இடத்துல மேடு பள்ளம் ஜாஸ்தி இருக்கும். அப்ப நம்மளால அந்த 17 கிலோமீட்டர் வேகத்துல கூட அவ்வளவு வேகமா ஓடவும் முடியாது. அப்ப முதலை கிட்ட நம்ம சிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, முதலைகள்னால இவ்வளவு வேகமா ஓட முடிஞ்சாலும் அது அதிகபட்சம் 20ல இருந்து 30 மீட்டர் வரைக்கும் தான் அவ்வளவு ஸ்பீட்ல ஓட முடியும். அது சரியா சொல்லணும்னா ஒரு 60ல இருந்து 90 அடி அவ்வளவுதான் வந்து அதனால வந்து வேகமா ஓட முடியும். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய உடல் எடை காரணமா அதனால வேகமா ஓட முடியாம அது வந்து சோர்ந்து போயிடும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் ஃப்ரெஷ் வாட்டர் crocodiles ஒரு இனம் இருக்கு. அது வந்து இதை விட ஸ்பீடா ஓடும். கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேல கூட அதனால ஓட முடியும். அது வந்து ஓடும் அப்படின்றத சொல்றதை விட கேலப்பிங் பண்ணும். அதாவது குதிரைகள் எப்படி ஒரு மாதிரி குதிச்சு ஓடும், அது மாதிரி குதிச்சு ஓடக்கூடிய தன்மை வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஃப்ரெஷ் வாட்டர் crocodilesக்கு இருக்கு. அது எப்படி ப்ரோ? ஏன்னா இப்ப இந்த முதலையும் ஆஸ்திரேலியால இருக்கிற அந்த முதலையும் வெயிட் ஒரே மாதிரி தானே இருக்கும்? இல்ல, அந்த ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய முதலையோடைய வெயிட் தான் 70 கிலோ இருக்கும். நான் ஆரம்பத்துல இதான் குழப்பிட்டேன். இது வந்து 70ல இருந்து 90 கிலோ இருக்கும். ஃபீமேல் வந்து 40 கிலோ தான் இருக்கும், அந்த ரேஞ்சில தான் இருக்கும். அதனால அதனுடைய உடம்ப தூக்கிட்டு அதனால ஓட முடியும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, மற்ற முதலைகளையும் இந்த ஆஸ்திரேலியன் ஃப்ரெஷ் வாட்டர் முதலைகளையும் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதனுடைய மூக்கு பகுதி, இதனுடைய உடல் அமைப்புலாம் கொஞ்சம் மாறும். அதனாலே அந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அதனால வந்து கேலப் பண்ணியும் வந்து ஓட முடியுது. ஸோ அதுகிட்ட எல்லாம் நம்ம மாட்டினா நம்மளை வந்து ஓடி வந்து பிடிக்கவும் செஞ்சிடும். ஆனா அதுவுமே வந்து சில மீட்டர் வரைக்கும் தான் அவ்வளவு வேகத்தை வந்து தாக்கு பிடிச்சு ஓட முடியும். ஓகே ப்ரோ, இப்போ 26 வகைன்னு தானே நம்ம பேசுறோம். 26 வகையில கலர், அதாவது நிறங்கள் எத்தனை நிறங்கள்ல இருக்கு, என்னென்ன நிறங்கள்ல எல்லாம் முதலையை பார்க்க முடியும் ப்ரோ? அதிகமா வந்து பிளாக் கலர்ல பார்க்கலாம், பிரவுன் கலர்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் கிரே பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் கிரீன்ல பார்க்கலாம், அதாவது இந்த கரும்பச்சையிலையும் பார்க்கலாம்.
ஆனா சில வகையான ரொம்ப அரிதா வந்து ஆல்பைனோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு, மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றம். அதனால முதலைகள் வந்து வெள்ளை கலர்ல கூட வந்து இருக்கும், ஒயிட் கலர்ல கூட நம்மளால முதலைகளை பார்க்க முடியும். ஆனா அப்படி பார்க்குற அந்த ஒயிட் கலர் முதலைகள் வந்து அந்த அளவுக்கு அரிதா தான் இருக்கும், ரொம்பலாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அதனால தப்பி பொழைக்க முடியாது, வெள்ளை கலர்ல இருக்கிறனால மற்ற உயிரினங்கள் இது அந்த பிரச்சனைனாலதான் வெள்ளை கலர்ல ஆச்சா ப்ரோ? ஆமா, அந்த ஆல்பைனோ அப்படின்னாலே மரபணுல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான், அதனாலதான் அதுக்கு அந்த பேரு. அதனாலதான் அது ஒயிட் கலர்ல மாறுது. அப்ப இது ஒயிட் கலர்ல மாறுறது தனி இனம்லாம் கிடையாது. சால்ட் வாட்டர் crocodileலயும் ஆல்பைனோ இருந்தா அது ஒயிட்ல இருக்கும், அதே மாதிரி டுவார்ஃப் crocodileலயும் ஒயிட் கலர்ல இருக்கும். எங்க இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்தா அது ஒயிட் கலர்ல வந்து இருக்கும். சரி ப்ரோ, இப்ப முதலைக்கு கண் பார்வை இருக்கு, ஆனா அந்த பார்வை திறன் எந்த அளவுக்கு இருக்கும், மோப்ப சக்தி எந்த அளவுக்கு இருக்கும், காதுன்றது முதலைக்கு இருக்கா, அப்படி காது இருந்தா அந்த காது கேட்கிற திறன் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்? ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பார்வை திறனை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களை ஒப்பிடும் போது முதலைகள்னால கம்மியா தான் பார்க்க முடியும் பகல்ல. ஆனா நைட்ல வந்து 6 மடங்கு அதிகமா, மனிதர்களை விட 6 மடங்கு அதிகமா முதலைகள்னால பார்க்க முடியும். ஏன்னா முதலைகளினுடைய கண்கள்ல ஒரு வகையான டாப்டம் லூசிடம் அப்படின்ற லேயர் இருக்கு. இந்த லேயர் இருக்கிறனால அதுக்கு இரவு நேரத்திலையும் உருவங்கள் நல்லா தெரியும், உருவங்கள் அசைறதும் நல்லா தெரியும். அதனால நம்மளை விட 6ல இருந்து 7 மடங்கு ஜாஸ்தி முதலைகளுக்கு இரவுல கண்ணு தெரியும். இப்ப முதலைகளுக்கு என்னென்ன நிறங்கள் தெரியும்னா, ஒரு சில முதலைகளுக்கு ப்ளூ கலர் அந்த அளவுக்கு தெரியாது, ஒரு சில முதலைகளுக்கு ரெட் கலர் தெரியாது. ஆனா பெரும்பாலும் முதலைகள்னால ரெட் கலர் பார்க்க முடியும், வைலட் பார்க்க முடியும், கிரீன் பார்க்க முடியும். இந்த உலகத்தை நம்ம பார்க்குற மாதிரியே கிட்டத்தட்ட அப்படியே பார்த்துட முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரு சில முதலைகள்னால அல்ட்ரா வைலட் புற ஊதா கதிர்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நம்பப்படுது. இருந்தாலும் முழுமையாக அதை நம்ம வந்து சொல்லிட முடியாது, அதாவது கன்ஃபார்ம் பண்ணலை. இதுக்கு வந்து யூவி வந்து தெரியும், யூவி லைட் அப்படின்னு, இருந்தாலும் அதனால பார்க்க முடியும் அப்படின்னு இப்போ விஞ்ஞானிகள் நம்புறாங்க. ஓகே ப்ரோ, இது காது கேட்கிறது, காது இருக்கா முதலைக்கு? முதலையோட கண்ணுக்கு சைட்ல வந்து ஒரு தழும்பு மாதிரி ஒரு கோடு மாதிரி இருக்கும், அதுதான் அதனுடைய காது பகுதி. அதை நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இந்த காது மடல் மாதிரி வெளியே இல்லைன்னாலும் அந்த கோடு இருக்கும். அது வெளியே ரொம்ப நல்லாவே அதுக்கு வந்து காது கேட்கும். மனுஷங்களை விட அதனால அதிகமாகவே 100 ஹெக்டர்ஸ்ல இருந்து 8000 ஹெக்டர்ஸ் வரைக்கும் அதனால கேட்க முடியும். அதாவது நம்மளால கேட்க முடியாத ரொம்ப குறைவான அதிர்வெண் கொண்ட அந்த சத்தங்களை கூட முதலைகள்னால வந்து கேட்க முடியும், பிரிச்சு பார்க்க முடியும். அதனாலயே ரொம்ப தூரத்துல ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா கூட முதலைகள் ரொம்ப துல்லியமா அந்த சத்தம் எங்க இருந்து வருது, அது என்ன சத்தம் அப்படின்றத கண்டுபிடிச்சிரும். அதுதான் அதனுடைய கேட்கும் திறன். அதுக்கப்புறம் அது தண்ணியில போகுது இல்ல, தண்ணியில போகும்போது அதனுடைய காது பகுதி வந்து மூடிடும், ஏன்னா உள்ள தண்ணி போகக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்பவும் ஆனா அதுக்கு காது கேட்கும். எப்படி கேட்கும்னா, நம்ம நிலத்துல கொடுக்குற அதிர்வு, தண்ணியில ஏற்படுற அதிர்வு, அதை வந்து அதனுடைய மண்டை ஓட்டு பகுதியில வந்து அந்த அதிர்வு உணர்ந்து அதன் மூலமா அந்த மண்டை ஓட்டுல இருந்து காது பகுதிக்கு அந்த சத்தம் வந்து போகும். அப்படியே அது வந்து காதை வந்து கேட்க முடியும். இப்ப நம்ம காதை மூடிட்டு நம்ம பேசணும்னா நமக்கு உள்ள ஒரு மாதிரி கேட்கும், அந்த மாதிரி முதலைகள்னால வந்து சத்தத்தை தண்ணிக்கடியிலையும் கேட்க முடியும். ஓகே, மோப்ப சக்தி ப்ரோ? மோப்ப சக்தி வந்து மனுஷங்களை விட அதிகமா இதுக்கு வந்து இருக்கு. ஆனா இதை துல்லியமா இத்தனை மடங்கு அத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாட்டினாலும் மனிதர்களை விட முதலைகளுக்கு அதிகமான அந்த மோப்ப சக்தி இருக்கு. ஆனா நாய்களை ஒப்பிடும் போது கம்மி தான். இருந்தாலும் முதலைகள் வந்து ரொம்ப தூரம் போய் எல்லாம் வேட்டையாட போறது இல்லை. அது வந்து ஆம்பூஸ் பிரெடேட்டர் தான், ஒரு இடத்துல பதுங்கி இருக்கும், பக்கத்துல உயிரினம் வந்தோடனே பாய போகுது. அதனால அதுக்கு அதிகமான மோப்ப சக்தியும் அந்த அளவுக்கு தேவையில்லை. இருந்தாலும் மனிதர்களை விட அதுக்கு அதிகமான மோப்ப சக்தி இருக்கு. தண்ணியிலையும் அதனால மோப்பம் பிடிக்க முடியும். இப்ப அதுக்கு வந்து மூக்கு இருக்கு, மூக்கு துவாரங்கள்லாம் இருக்கு. அதை வந்து ஆக்சிஜனுக்காக வந்து யூஸ் பண்ணும். இப்ப நமக்கு நுரையீரல் இருக்கிற மாதிரி மீன்களுக்கு செவில்கள் இருக்கும், அதனால அது தண்ணியில ஆக்சிஜனை வந்து எடுக்க முடியும். ஆனா முதலைகளுக்கு நுரையீரல் தான் இருக்கும். அதனால முதலைகள் என்ன பண்ணும்னா, மேல வந்து ஒரு தடவை சுவாசிச்சுட்டு தண்ணிக்கடியில போகும். அப்படி போனா 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அதை வந்து மூச்சு அடக்க முடியும் தண்ணிக்கடியிலேயே. இன்னும் சில நேரங்கள்ல ரொம்ப ஓய்வு எடுக்குதுன்னா 2 மணி நேரம் வரைக்கும் கூட முதலைகள்னால மூச்சை வந்து அடக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும். இப்போ மூச்சு அடக்கும் போது அந்த மூக்கும் வந்து மூடிக்கும் தண்ணி கடியில் போன உடனே. ஸோ அந்த மாதிரி மூடிறனால அதனுடைய அந்த இதுக்குள்ள வந்து, அதான் மூக்கு மூடினா முழுசாக மூடாது, ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதனால என்ன நடக்கும்னா அதனுடைய மூக்குலையும் தண்ணி போகாது. ஸோ அந்த சேஃப்டி வந்து அதுக்கு இருக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்தா முதலைகள் வந்து வெறும் அதனுடைய கண்ணு மூக்கு மட்டும் தெரிகிற மாதிரி
மாதிரி தண்ணியில மிதந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அதனாலதான் அது வந்து பண்ணுது. ப்ரோ இப்போ முதலைன்றது தண்ணிலையும் வாழ முடியும், நிலத்திலையும் வாழ முடியும், கரெக்டா? தண்ணியில இருக்கையில அந்த முதலையால வாயை மூடிதான் வச்சிருக்கு, சரியா? கண்ணு மூக்கு இருக்கு, கண்ணு மூக்கு மட்டும்தான் மேல தெரியும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப ஒருவேளை முதல்ல நிலத்துக்கு வந்தா அந்த முதலை ஏன் ப்ரோ வாயை திறந்தே வச்சிருக்கு? இது நிறைய பேர் வந்து வாயை திறந்தே வச்சிருக்கிற காரணம் அது வந்து அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அது வெப்பத்தை வந்து அதனுடைய உடல் வெப்பத்தை சீராக்கிக்கிறதுக்காக தான் வாயை திறந்து வச்சிருக்கு. உதாரணத்துக்கு அது வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல் தான், அதனுடைய ரத்தம் வந்து குளிர் ரத்தம் தான். இப்ப நமக்கு வந்து உடல்ல வெப்பம் அதிகரிச்சா நம்மளுடைய வேர்வை சுரபிகள் செயல்பட்டு நமக்கு வேர்வையா அந்த வெப்பம் வெளியே வந்துடும். ஆமா, வெளியே போயிட்டு நம்ம வெப்பம் வந்து சீரா இருக்கிறதுக்கு வேர்வை வரும். அந்த மாதிரி முதலைகளுக்கு கிடையாது. அதனால முதலைகள் என்ன பண்ணும்னா தண்ணியில இருக்கும்போது அதிகமா உடல் குளிர்ந்துருச்சுன்னா அது வந்து நிலத்துக்கு வந்து வெயில்ல வந்து காயும். அப்படி காயும் போது அதிகமா வெயில் அடிச்சிருச்சு, தேவையான அளவுக்கு மேலேயே அதுக்கு வந்து வெப்பம் கிடைக்குதுன்னா அப்ப அந்த தேவையற்ற வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு அது வாயை வந்து திறந்து வைக்குது. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னா நிறைய உயிரினங்களை அது கடிக்குது இல்ல, கடிச்சு அதனுடைய பற்கள் எல்லாம் பயங்கரமா சதை ரத்தம் எல்லாமே இருக்கும். அதனாலேயே பற்கள்ல வந்து சில வகையான ஒட்டுண்ணிகள் வந்து பேரசைட்ஸ் வந்து உருவாகிடும். அது வந்து உற்பத்தி ஆகி அது வந்து அதுக்கு பிரச்சனையை கொடுக்கும். அப்ப இந்த மாதிரி வெயில்ல வந்து அது வாயை திறந்து வச்சுக்கும் போது அந்த வெயில்ல இருக்கக்கூடிய சூட்டுனாலேயே அந்த பற்கள்ல எல்லாம் பல் இடுக்குல எல்லாம் இருக்கிற பேரசைட்ஸ் வந்து இறந்து போயிடும். ஸோ அதுக்கும் அது வந்து வாயை திறந்து வைக்குது நிலத்துல வந்து. சரி ப்ரோ, இப்போ இது மித்தா இல்லை எப்படின்னு தெரியல. இப்போ ஒரு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டதை வச்சு கேட்கிறேன். இப்போ முதலை வந்து கடைசி காலம் வரைக்கும் அதால வளர முடியும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையா? அது உண்மையிலே வளருமா? நிறைய பேர் வந்து சாகிற வரைக்கும் முதலைகள் வளரும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இந்த முதலைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வயசு அதுக்கு ஆகுதுன்னு வைங்க. அந்த 15 வயசு வரைக்கும் வேகமா வளரும். உதாரணத்துக்கு அது பிறக்கும் போது வெறும் 20-30 சென்டிமீட்டர் தான் இருக்கும். போக போக அது வந்து வேகமா வளர்ந்து 15 வயசு ஆகும்போது அது 15 அடி அந்த அளவை வந்து எட்டிடும். ஆனா அதுக்கப்புறம் குறிப்பா வந்து 20 வயசு 25 வயசுலாம் கடந்தாச்சுன்னா முதலைகள்னால ரொம்ப வேகமாலாம் வளர முடியாது. அது சாகுற வரைக்கும் வளரும் தான், இருந்தாலும் அது வெறும் 1 மில்லிமீட்டர் தான். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தாதான் 1 சென்டிமீட்டரு. அப்ப 1 மில்லிமீட்டர் அப்படின்றது 1 சென்டிமீட்டர்ல 10ல் 1 பங்கு தான். ஸோ அந்த ஒரு வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப குறைவான வளர்ச்சி தான். ஆனா இதை வச்சு நம்ம அது சாகுற வரைக்கும் வளரும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 1 அடி வளரும் அப்படின்னா நம்ம பயப்படலாம். சாகுற வரைக்கும் முதலைகள் வளரும்னா அது எவ்வளவு பெருசா கூட போக வாய்ப்பு இருக்கு. வெறும் 1 மில்லிமீட்டர் அப்படின்றது அது அவ்வளவு பெரிய வளர்ச்சி எல்லாம் கிடையாது. ஆனா வளர்ச்சி இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. முதலைகள் சாகுற வரைக்கும் நீளமா வளருதோ இல்லையோ குண்டா நல்லா அகலமா போயிட்டே இருக்கும். நல்லா அது சாப்பிட அது கிடைக்கக்கூடிய உணவை பொறுத்து அது இன்னும் அகலமாயிட்டே இருக்கும். அப்ப நீளம் இருக்காது, அகலம் இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, நீளம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம நினைக்கிறத விட. ஆனா அகலம் வந்து போய் நல்லா வளர்ச்சி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 50 வயசான ஒரு முதலை இருக்கு, அது 15 அடியில இருக்கு. அதே 70 வயசுல ஒரு முதலை இருக்கு, அது 17 அடியில இருக்குன்னா 2 அடி தான் டிஃபரெண்ட். ஆனா அந்த 70 வயசான முதலையை பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அதனுடைய உடல் வெயிட் அந்த அகலம் அதெல்லாம் தான் வந்து அப்படி காட்டுது. இப்ப இதனாலதான் வந்து முதலை சாகுற வரைக்கும் வளரும் தான், இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மி. ஆனா அதனுடைய உடல் அகலமா போறது, வெயிட் ஏறது வந்து எப்பவும் போல நல்லா போயிட்டே இருக்கும். சரி ப்ரோ, இப்போ முதலையை பத்தி ஃபுல்லா பாத்துட்டோம். இல்ல, முதலைகளினுடைய ஆயுள் காலம் சொல்லிடுறோம். முதலைகளோட ஆயுள் காலம் வந்து கிட்டத்தட்ட 30ல ஆரம்பிச்சு 70 வயசு வரைக்கும் வாழும். ஒரு சில முதலைகள் மட்டும் 100 வயசு வரைக்கும் கூட வாழ்ந்திருக்கு. அந்த மாதிரி வாழக்கூடிய 100 வயசு வரைக்கும் வாழக்கூடிய முதலைகள் தான் கிட்டத்தட்ட 20 அடி வரைக்கும் கூட வளருது. ஓகே, அது 100 வயசு வாழ்றதுனால 20 அடிக்கு வளருது, கரெக்ட்டா? இல்லன்னா அவ்வளவு அடிக்கு வளர முடியாது. சரி ப்ரோ, இப்போ முதலையோட இனச்சேர்க்கை முறையை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இனச்சேர்க்கை முறை, அதனுடைய வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதலைனா இதோட சுவாரஸ்யமான விஷயங்கள். ஏன்னா ஒரு சில பேத்துக்கு தெரியாம இருந்திருக்கும்ல, இது முதலை ஏன் இப்படி இருக்கு, எப்படி வளருது, எவ்வளவு வெயிட் போடுது அப்படின்ட்டு. அதை பத்தின ஒரு கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஆன்சர் இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும், அந்த கொஸ்டின்ஸை ஏன்பா முதலையை பத்தி இந்த கொஸ்டின்ஸை ஏன்பா கேட்க மாட்டேன்ட்டு அந்த கொஸ்டினை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும். அடுத்த வீடியோல உங்களுக்கு முதலையோட இனச்சேர்க்கை முறை, வேற அதோட முதலை எப்படி முட்டை போடுது, குட்டி, அதெல்லாம் அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். தேங்க்யூ.